வேற என்னதான்டா வேணும் உனக்கு? சூர்யாவை அங்கிருந்து வெளியே விடணும். சூர்யாவை உனக்கு தெரியுமா? அந்த கதைலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு தேவை இந்த பென்ட்ரைவ் தானே? நான் பென்ட்ரைவ் தரேன், சூர்யாவை விட்டுரு. டேய், அவுத்து விடுங்கடா. சரிங்கய்யா. பென் டிரைவை கொடு. கொடு பென் டிரைவை. ஏய், டேய், அவனை விடு, அவனை விடு. சூர்யா, முதல்ல எங்க கிளம்புங்க. பென்ட்ரைவ் எடுத்து வெளியே போங்க. என்ன மன்னிச்சிடுங்க முத்தையா. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை சூர்யா, முதல்ல கிளம்புங்க. போங்க. போடா போ. ஏய், வா. டேய், நீ தப்பு பண்ற. அவனை விட்டுடு. சூர்யா போங்க. டேய், டேய், டேய். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. முத்தையா பணமா வரணும். சூர்யானுக்கு உயிரோட வேணும். போங்கடா. என்கிட்டயே சூர்யா, காயத்ரி எப்படி இருக்காங்க? இப்போ எங்க இருக்காங்க? எங்க இருக்கான்னு தெரியல முத்தையா. என்னங்க சொல்றீங்க? அவளை கடைசியா நான் சித்தரடி சிவன் கோயில தான் பார்த்தேன். என்ன சூர்யா சொல்றீங்க? இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியலையா? ஏய், 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 ஒன்னாடா. ஏய், சூர்யா, ஏய், சூர்யா, 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 என்னாச்சு? சூர்யா, 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 ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சூர்யா, எழுந்துருங்க. என்ன முத்தையா சார், நீங்களா? என்னாச்சு சார்? அந்த பெரியவரோட ஆளுங்க வந்து அடிச்சு போட்டு போயிட்டாங்க சார். பென்ட்ரைவை கட்டி என்னையும் கொலை பண்ண வந்தானுங்க. தயவு செஞ்சு சொல்றதை புரிஞ்சுங்க சார். இப்போவாது அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார். போய் அரெஸ்ட் பண்ணுங்க அவங்கள. சார், இப்போ அதுவும் முக்கியம். முதல்ல இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க. அதை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க முதல்ல போய் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னா எப்படி சார் அரெஸ்ட் பண்றது? நீங்க அந்த பென்ட்ரைவை கொடுங்க, நான் அரெஸ்ட் பண்றேன். ஏன் சார் நீங்க அந்த பென்ட்ரைவை வாங்குறதுலயே குறியா இருக்கீங்க? சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அரெஸ்ட் பண்றதுக்கு ஆதாரம் வேணாமா? அதனால தான் கேட்கறேன். ஆதாரம் தான் என்கிட்ட இருக்கு சொல்றேன்ல சார். நீங்க சொல்லிட்டா போதுமா? வேற வேற யார் சொல்லணும்? கமிஷனர் சொன்னா கேட்பீங்களா? இப்ப அவரே சொல்லுவாரு. முத்தையா, முத்தையா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க முத்தையா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. சார், ஒரு சிலை கடத்தல் கும்பலை பத்தி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். வாவ், வெரி குட்.
ஆனா அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் சத்தியமூர்த்தி அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு சார். ஒய்? காரணம் தெரியல சார். எவிடன்ஸ் அவர் கையில கொடுத்தா தான் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்றாரு சார். அப்படின்னா எவிடன்ஸ் அவர் கையில கொடுத்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? சாரி சார், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எவிடன்ஸ், அதனால உங்கள்கிட்ட மட்டும் தான் கொடுக்க முடியும். சரி முத்தையா, போனை அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. தேங்க்யூ சார். பேசுங்க சார். முத்தையா என்ன சொல்றாரோ அதுபடி நடங்க. இல்லை சார், அது வந்து நானே. முத்தையா சொல்றத மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே சார். போனை அவர்கிட்ட கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ ஆக்ஷன் எடுப்பீங்களா? போங்க சார். சூர்யா, சூர்யா, ஆட்டோ. போலாமா? வா போலாம். வா. கோயில் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. வா காயத்ரி. கடவுளே, நான் நினைச்ச வந்த காரியம் நல்லபடியா நிறைவேறணும். சூர்யா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் உன்னதான் நம்பி வந்திருக்கேன். அவரை கேட்டு பார்க்கலாமா? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். We are coming from Chennai. ஓ, நீங்க தமிழா? ஆமா சார். தமிழ்லே பேசுங்க, எனக்கு தமிழ் தெரியும். ஓ சூப்பர். சார், நாங்க இங்க நாகலிங்க பூவை வாங்க வந்திருக்கோம். யாரை போய் பார்க்கணும்? இந்த கோபுரத்துக்கு அந்த பக்கமா ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு, அவரை போய் நீங்க பாருங்க. ஓகே சார், சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ். சார். பரவாயில்ல. வீரா, போய் பார்க்கலாம். பரவாயில்ல காயத்ரி, இந்தியாவில் எங்க போனாலும் தமிழ்ல பேசுறவங்க இருக்காங்க. இந்தியாக்குள்ள மட்டும் இல்ல வீரா, உலகம் முழுக்க தமிழும் தமிழனும் இல்லாத இடமே கிடையாது. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். வீரா, அங்க பாரு. அங்கேயா? ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ರಾಮಕೃಷ್ಣನ್. ಸೆಲ್ ನಂಬರ್ ಹೇಳಿ. 8041744444. ಸ್ವಲ್ಪ ವೇಟ್ ಮಾಡಿ, ನೀವು ಹೋಗಿ. சரிங்க சார். ಹೇಳಿ ಸರ್. சார் வணக்கம் சார். வணக்கம். சார், நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ண நாகலிங்க பூ கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமாம். அதுக்கான டோக்கனுக்கு எவ்வளோ ஆகும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கொடுத்துட்றோம். ಇಲ್ಲಿ ಪ್ರಸಾದಕ್ಕಾಗಿ பணம் வாங்குறதில்ல, அது காணிக்கையா இருந்தா உண்டியல்ல போட்டுருங்க. சார், எப்போ பூஜை ஆரம்பிப்பாங்க? ஏமா கேக்குற? இல்ல, நாங்க சென்னையில இருந்து சரி. வரோம். இங்க இருந்து நாங்க அந்த நாகலிங்க பூவை வாங்கிட்டு போனாதான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்.
டோக்கன் வாங்கிட்டு மண்டபத்தில் வெயிட் பண்ணுங்க, அவங்களே கூப்பிடுவாங்க. சார் எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ நாம் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. போன உடனே கிடைக்கலாம், இல்லை 2 நாள்லையும் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். நம்ம கையில் என்ன இருக்கு? மனசை தளர விடாதீங்க, எல்லாம் அந்த சிவன் பார்த்துப்பான். அவங்க பேர் சொல்லுங்க. காயத்ரி. ஃபோன் நம்பர் எழுதி. 9841028600. கோயில் மண்டபத்தில் வெயிட் பண்ணுங்க. ம் போலாம். தேங்க்யூ சார். ம். வனிதா, வனிதா, யாரு அண்ணா? ஐயோ சூர்யா 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 என்னம்மா ஒன்றும் இல்லை. முத்தையா ஒன்றும் இல்லை. என்னாச்சு? சூர்யாக்கு என்னாச்சுப்பா? சூர்யா சூர்யா சீக்கிரம் சொல்லு முத்தையா. சூர்யா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அண்ணா என்ன ஆச்சு? என்ன ரீசன் தெரியலம்மா. சபாபதினு ஒரு ரவுடி சூர்யாவை கடத்தி வச்சிருந்தான். என்னன்னு சொல்றீங்க? சபாபதியா? அவனுக்கும் சூர்யாவுக்கும் என்னென்ன சம்பந்தம்? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. சூர்யாவுக்கு என்னாச்சு முத்தையா? ஏன் இப்படி மயங்கி கிடக்குறான்? சபாபதி வீட்டில் இருந்து சூர்யாவை கூட்டிட்டு வரும்போது அவர் அடியாளுங்க வந்து சண்டை போட்டானுங்க. அப்போ ஒருத்தன் சூர்யாவை தலையில கட்டையால் அடிச்சிட்டாமா. சூர்யா வனிதா பயப்படாத, சின்ன அடிதான், மயக்க விழுந்துட்டாரு. நீ டாக்டர் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிண்ணே. முத்தையா, டாக்டர் எப்ப வந்து இவனுக்கு வைத்தியம் பார்க்க? தூக்குப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். ஐயோ இல்லத்த, சபாபதி ஆளுங்க என்னையும் சூர்யாவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. வெளியில போனா ரிஸ்க். இப்ப சூர்யா வெளியில கூட்டிட்டு போறது சேஃப் இல்ல. நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. ஆமாம்மா, உடனே ஃபோன் பண்ணு. ஹலோ. ஹாய் அத்தான், எங்க இருக்கீங்க? ஏய், இப்படி எதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ற? இப்பதான் KTVல டைட்டானிக் படம் போட்டாங்க. சூப்பர் லவ் ஸ்டோரி. அத பார்த்ததும் உங்க ஞாபகம் வந்துருச்சு, அதான் போனை போட்டேன். அடச்சி, கேக்குறான் பாரு கேனத்தனமா. மிஸ்டர் முத்தையா, இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது லவ் மேட்டருக்காக இல்ல, ஒரு டெத் மேட்டருக்காக. என்னடி சொல்ற? ஆமா முத்தையா, திரு சாமியாடியின் மனைவியும் திரு முத்தையாவின் தாயாருமான திருமதி பார்வதி இன்னும் சிறிது நேரத்தில் இறைவனடி சேரப்போகிறார். இப்படிக்கு மாமியார் பிரிவினால் வாடி தவிக்கும் மருமகள் துர்கா. ஹே துர்கா, என்னடி சொல்ற? இத பார், எங்க அம்மா எதுவும் செஞ்சிடாத. ஹே, பொழப்பு கெட்ட போலீஸ், தமிழ்ல தானே சொன்ன, புரியலையா? ஹே, எங்க அம்மா என்னடி பண்ண? ஹே, நீ போலீஸ் தானே, கண்டுபிடி. ஆனா நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்க அம்மா கண்ணை மூடிடுவா. உங்க அம்மாவுக்கு என்ன பாச்சு? வேணாம் துர்கா, எங்க அம்மா எதுவும் பண்ணிடாத, சொன்னா கேளு ப்ளீஸ். ஷோ மிஸ்டர் முத்தையா, ஐ அம் ரியலி சாரி. எல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்க அம்மா துடி துடிச்சு சாகுற லைவ் ஷோ பார்க்க போறேன். நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கோயேன். பை. ஹே துர்கா. அண்ணா. முத்தையா, என்ன பாச்சு? யாருப்பா போன்ல? அத்த, அம்மாவே. என்னாச்சு? அம்மாக்கு என்னாச்சு? அந்த துர்கா அம்மாவே. வனிதா, என்னண்ணே? ஒண்ணும் இல்ல, நீங்க சூர்யாவை பத்திரமா பாத்துக்கங்க. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். யார் வந்து கதவு தரலாம் திறக்காதீங்க, புரியுதா? நான் வந்துடுறேன். அம்மா என்னாச்சு சொல்லுங்கப்பா. அத்தை, நான் வந்து சொல்றேன். அண்ணா. சூர்யா, ஐயோ வனிதா. என்னது? எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா வனிதா? தோ பண்றத. ஐயோ கடவுளே. சூர்யா, ஐயோ என்னம்மா, சீக்கிரம் ஃபோன் பண்ணுமா. ஹலோ ஹலோ டாக்டர், நான் தான் வனிதா பேசுறேன்.
இப்ப எதுக்கு அழற? அழாம என்ன வீரா பண்ண சொல்ற? கவுண்டர்ல என்ன சொன்னாங்கன்னு நீயும் கேட்டல. வைத்தியர் சூர்யாவுக்கு கொடுத்த கெடு முடிய இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. ஆனா நாகலிங்க பூ கிடைக்க இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொல்றாங்களே. எனக்கு பயமா இருக்கு வீரா. சூர்யாவுக்கு ஏதோ ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. காயத்ரி, என்ன காயத்ரி, நீயா இப்படி பேசுற? காயத்ரி, நம்ம குடும்பத்துல அம்மால இருந்து கௌரி வரைக்கும் யாருக்கு மனசு உடைஞ்சாலும் நீ தான் ஆறுதல் சொல்லுவ. இன்னைக்கு நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? முடியல வீரா. சூர்யாவோட நிலைமைய நினைச்சாலே வாய் வார்த்தை வரத்துக்கு முன்னாடி கண்ணுல கண்ணீர் வந்துருது வீரா. இன்னைக்குள்ள நம்ம கைக்கு அந்த நாகலிங்க பூ வந்தாதான் நாளைக்குள்ள போய் சூர்யாவை காப்பாத்த முடியும். காயத்ரி, கவலைப்படாத காயத்ரி. அந்த சிவன் நம்மளை ஏமாத்த மாட்டாரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா நமக்கு பலன் கிடைக்கும். என்னால் தாங்கிக்க முடியல வீரா. ஓம் நமச்சிவாய. சரி வா, ஓம் நம்ம போய் வெயிட் பண்ணுவோம். ஓம் நமச்சிவாய. சரி. என்னம்மா, நாகலிங்க பூ வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாமா. கோயில்ல என்ன சொன்னாங்க? டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனா இன்னைக்குள்ள அந்த நாகலிங்க பூ கிடைச்சாதான் நாளைக்கு எங்களால ஒரு உயிரை காப்பாத்த முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னம்மா வழி? இந்த ஊர்ல அர்ஜுன் ராவுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். இந்த கோவிலோட நிர்வாகத்தை அவர் தான் கவனிச்சுக்கிறாரு. அதுவும் இல்லாம கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பாத்துக்கிறாரு. அவர் பெரிய சிவபக்தன் கூட. அவர் வாயிலேந்து ஓம் நமச்சிவாயங்கிற சொல்ல தவிர வேறு எதுவுமே வராது. சிவனே கதின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு பெரிய மனுஷர் மனசு வச்சாதான் உனக்கு அந்த நாகலிங்க பூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிவனுக்கு சிபாரிசு பிடிக்காதுதான். ஒரு உயிரை காப்பாத்த நீங்க படுற வேதனைய பார்த்தா அந்த சிவனே இறங்கி வருவாரு. அம்மா, அந்த அர்ஜுன் ராவ் வீடு எங்க இருக்கு?
ரோலிங் போயிட்டு இருக்கு. நீ என்ன குழந்தையா? சார் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.